ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லேபே கண்டே பெஸ்டேஜ் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பேடிஎம் கேஷ் சேவிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி எப்படி மணி இன் பண்ணுறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கிவ்அவே இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கிவ்அவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா, பொங்கல் எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு ஒன் லைக் பண்ணிட்டு ஒன் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஒன் டேக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிவ்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு லைவாக கிவ்னர்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். கிவ்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அங்கே யார் யார் வின்னர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வின்னர் அலோன் தமிழன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ எம் யுவர் ஃபேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. கமெண்ட் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ. இப்போ அடுத்த வின்னர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த வின்னர் எம்டி தமிழன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் நண்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. கமெண்ட் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ. இப்போ அடுத்த வின்னர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த வின்னர் எம்சி பிரைன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. ஹாய் ப்ரோ, கமெண்ட் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ. இப்போ அடுத்த வின்னர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜின்னு சொல்லிட்டு ஹாய் தலைவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. கமெண்ட் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ. இப்போ அடுத்த வின்னர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த வின்னர் கார்த்தி வெற்றின்னு சொல்லிட்டு சூப்பர் ஆறுன்னு சொல்லிட்டு கீப் இட் அப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. கமெண்ட் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ. கமெண்ட்ஸ் அனைவருக்கும் வெரி வெரி தேங்க்யூ. கிவினராக செலக்ட் எல்லாருமே இப்போ இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேடி நம்பர் சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ண அடுத்த சென்ட் நானும் இப்போ இங்கே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிவ்வேஸ் வந்து கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா எந்த டைமில் அந்த மெசேஜ் வந்து பார்க்குறனோ அந்த டைமில் நான் உங்களுக்கு கிவ்வேஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே டுடே பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் பண்ணி எப்படி இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி மணி பண்ணுற எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். டுடே பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் காயின். ஓகேங்களா. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஓகேங்களா. இன்னுமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பேமெண்ட் எல்லாமே கண்டே பெஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் லைவாக பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்டில் இன்ஸ்டன்ட்டாகவே பேமெண்ட் எடுத்து ஷோ பண்ணுறேன். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மைனிங்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கிளிக் பண்ணிக்கங்க. கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் வந்து என்டர் ஆயிரும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து என்டர் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிங்க. அடுத்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. அடுத்து கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து டிக் மார்க் கொடுத்துக்குங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு அந்த ஸ்டார்ட்ங்கிற டேப்பை கிளிக் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காயின் வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஒரு காயின் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்தோடனே அதுக்கான காயின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலெட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காயின் வந்து மேலே வந்துருச்சு. நம்மளுக்கு அதுக்கான காயின் பார்த்தீங்கன்னா வந்து உடனே நம்மளுடைய வாலெட் வந்து கீழே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. பக்கத்துலேயே ஸ்டாப் மைனிங்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுறனா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 30 காயின் ஏன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் மைனிங்கை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 30 காயின் இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 காயின் வந்து ஏன் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா வந்து 30 காயின் ஏன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 31 காயின் வந்து ஏன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே ஸ்டாப் மைனிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டாப் மைனிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏன் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே இதில் ஃபுல் டீலாக கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 31 காயின் வந்து ஏன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 31 காயின் நீங்கள் ஏன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 31 காயின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ காயின் ஏன் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அது பேக் டு ஹோமை கிளிக் பண்ணி நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஜ்க்கு வந்துடலாம். இப்போ எப்படி வித்ட்ரால் பண்ணணும் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து 3 பார் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாலிசி கான்டாக்ட் அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் FAQs எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் காயின்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ அதையே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் பாருங்க 2 விதமாக பேமெண்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க ரிவார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷனை அதே கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க நம்ம பேடிஎம் அடுத்து பாருங்க வந்து இன்னும் பாருங்க வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாமே பாருங்க நம்ம அவ்வளோ காயின்ஸ் இருந்தால் நாம பாருங்க வந்து ரெடீம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு 30 காயின் இருக்குங்காட்டி இது மட்டும் பேடிஎம் மட்டும் எனேபிள் இருக்குது. ஓகேங்களா. இந்த 150 காயின்ஸ் 450 காயின்ஸ் எல்லாமே பாருங்க நம்மளுக்கு எனேபிள் இல்லை. ஒன்லி பாருங்க நம்ம பேடிஎம்ல மட்டும் இப்போ பேமெண்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 காயின் எடுத்தோடனே நம்ம பாருங்க வந்து 10 ரூபீஸ் ரெடியம் கோட் வந்து எடுத்துக்கலாம். அந்த 10 ரூபீஸ் ப்ரோமோ கோடை பாருங்க வந்து எப்படி நான் ரெடியம் பண்ணுறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். இந்த இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கங்க.
ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணா மட்டுமே எப்படி அந்த ப்ரோமோ கோட ரெடீம் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? இப்போ அதில பார்த்தீங்கன்னா நம்ம டிக் மார்க் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரோமோ கோட் வந்து குடுத்துட்டாங்க. இப்போ அந்த ப்ரோமோ கோட பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம Paytm வந்துரலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி ரெடீம் பண்றதுன்னு பார்த்துரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்மளுடைய Paytm அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். Paytm அக்கவுண்ட்ல போய்ங்கன்னா Paytm வாலெட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ Paytm வாலெட்ட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணத உடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க. இதில போய்ங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவுக்கு ப்ரோமோ கோட் கிடைச்சிருக்கோ அந்த எண் வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ₹10க்கான ப்ரோமோ கோட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ₹10 என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே போய்ங்கன்னா அப்ளை கோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ளை ப்ரோமோ கோட்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அந்த அப்ளை ப்ரோமோ கோட கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிக்கங்க. ப்ளூ கலர்ல குடுத்திருப்பாங்க. அதையே கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நான் இன்னொரு மொபைல் எடுத்துங்காட்டி அது இப்போ இங்க வந்து சரியா தெரியல. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ரைட் சைட்லயே குடுத்திருப்பாங்க அப்ளை ப்ரோமோ கோட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்டர் ப்ரோமோ கோட்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நம்ம காப்பி பண்ண ப்ரோமோ கோட வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. வெயிட் பண்ணுங்க, நான் ப்ரோமோ கோட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரோமோ கோட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ரைட் சைடுல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நான் இன்னொரு மொபைல் எடுத்தங்காட்டி கொஞ்சம் மொபைல் வந்து சேக்காய் இதா இருக்கும். ஓகேங்களா? அந்த அப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் சைடுல இருக்கக்கூடிய அப்ளைய கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்துரும். பேக் வந்ததுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா ப்ரோசீட் டூ ஆட்ன்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க ₹10ன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ப்ரோசீட் டூ ஆட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரோசீட் டூ ஆட கிளிக் பண்ணோனே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில பாத்தீங்கன்னா எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கங்காட்டி எனக்கு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஷோ பண்றாங்க. ஓகேங்களா? இதே நெட்வொர்க் ஸ்பீடா இருந்துச்சுன்னா குயிக்காவே இதாயிரும். ஓகேங்களா? ப்ளீஸ் வெயிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க. இதில பாத்தீங்கன்னா மணி ரிசீவ்ட் பை Paytmன்னு சொல்லிட்டு ₹10ன்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஆட் மணி டூ வாலெட் பெண்டிங்ன்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய Paytm அக்கவுண்ட்ல இருந்து ஆட் பண்ணிருவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ்ல தான் ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து என்னோட Paytm அக்கவுண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நான் ஷோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ₹10 ஆட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் நோட்டிஃபிகேஷனும் பாத்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லைவ் என்னோட Paytm அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிடுறேன். இப்போ நான் Paytm அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். Paytm அக்கவுண்ட்ல பேலன்ஸ் ஹிஸ்டரி கிளிக் பண்ணிக்கலாம். டுடே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ₹10 ரிசீவ் ஆயிருக்கு. கிளிக் பண்ணி ஷோ பண்றேன். வெயிட் பண்ணுங்க. பேமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Paytmன்னு சொல்லிட்டு பேமெண்ட் ரீச் ஆயிருக்கு. பேமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வெப்சைட்ல 100% இன்ஸ்டன்ட்டா அப்படி இல்லன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்ல குடுத்துருவாங்க. பேமெண்ட் எல்லாமே வெப்சைட்ல 100% குடுத்துட்டு வந்துருக்காங்க. மறக்காம இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி Paytm கேஷ் சென்ட் பண்ணக்கூடிய வெப்சைட் மற்றும் Paytm கேஷ் சென்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியும் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படின்னா பக்கத்திலே ஒரு சின்ன பெல் ஐக்கன் கொடுத்திருப்பாங்க. அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் இருக்கும். இந்த மாதிரி ஏர்போர்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட் ஒரு கையின் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். பை பை பாட். தேங்க் யூ.